தென் சிஎஸ்கே நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பிட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு செட் பட்ஜெட் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்கள எடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க. இவங்களும் நல்ல ஆப்ஷனிங் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வேல்யூ ஃபார் மணி பை தான். நூர் அகமது ஒரு கிரேசி டீல்னு சொல்லியிருந்தேன். பட் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பின்னர். சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் இன்னுமே ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு. அஸ்வினுக்கு ஒரு ஹோம் கம்மிங். ஃபைனலி அவரோட சென்ட் ஆஃப் சென்னையில் நடக்கும். சேப்பாக்கில் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இது ஒரு டெட்லி ஸ்பின் சோக்கோல்டாக இருக்க போகுது. கான்வே அண்ட் ரச்சினா நல்ல ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. தென் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா இவங்கலாம் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்விங் பவுலர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கலீல் அகமது எடுத்திருக்காங்க. தீபக் சகர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டிக்கும் ட்ரை பண்ணாங்க. பட் எடுக்க முடியல. சாம் கரன் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பாரு. அன்ஷுல் கம்போஜா எம்ஐ கூட ஃபைட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரும் சிஎஸ்கேவோட பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சிஎஸ்கே அவங்களுக்கான ரைட் பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்க்கும் ஒரு எக்ஸலண்ட் கோரை இந்த ஆப்ஷன் மூலமாக சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்னு அவங்க யாரையும் எடுக்கலை. கீப்பிங்கில் கூட கான்வே வச்சு சமாளிச்சிடலாம்.